இது சுமார் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்குற ரகுங்கிற இளைஞனை பத்தின கதை. ரகு ரொம்ப அமைதியானவன். ஆனா அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அவனால மத்தவங்க கூட சீக்கிரம் பழக முடியாது. அதனாலேயே அவன் ஒரு பழைய மேன்ஷன்ல தனியா ஒரு ரூம் எடுத்து தங்க முடிவு பண்ணான். அந்த மேன்ஷன் பார்க்கறதுக்கே ரொம்ப பழசா ஒரு மாதிரி மந்தாரமா இருக்கும். அங்க வேலை செஞ்ச வாட்ச்மேன் பெரியவர் ரகுவை ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்தாரு. தம்பி, இந்த 304வது நம்பர் ரூம் வேணாம், வேற ரூம் எடுத்துக்கோன்னு சொன்னாரு. ரகுக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தோணுச்சு. இல்ல பெரியவரே, எனக்கு இந்த அமைதி பிடிச்சிருக்குன்னு சொல்லி அங்கேயே தங்கிட்டான். முதல் 2 நாள் ரொம்ப அமைதியா தான் போச்சு. ஆனா 3வது நாள் ராத்திரி சரியா 2 மணிக்கு ரகுவோட போன் அடிச்சுது. அவன் தூக்க கலக்கத்துல எடுத்து பார்த்தப்போ போன்ல எந்த நம்பருமே காட்டல. ஜஸ்ட் அன்னோன் காலர்னு மட்டும் வந்துச்சு. அவன் போனை எடுத்தப்போ அந்த பக்கம் இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது யாரோ அழுற சத்தமும் இல்ல, யாரோ சிரிக்கிற சத்தமும் இல்ல. அது ஒரு மெதுவான மூச்சு காற்று சத்தம். யாரோ போனை காதுல வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா மூச்சு விடுற மாதிரி இருந்துச்சு. ரகு ஹலோ ஹலோன்னு சொல்லி பார்த்தான். பதில் வரல. அப்புறம் கட் பண்ணிட்டான். அடுத்த நாள் அதே டைம் மறுபடியும் போன். இப்போ அந்த மூச்சு சத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்டுச்சு. கூடவே ஒரு மெலிசான குரல், கதவை தர ரகு அப்படின்னு சொல்லுச்சு. ரகுக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அவன் யார்கிட்டயும் அவனோட பேரை சொல்லவே இல்லை. அந்த மேன்ஷன்ல இருக்கிற ரெஜிஸ்டர்ல கூட அவனோட இனிஷியலை தான் போட்டிருந்தான். ரகு பயந்து போய் மெதுவா எழுந்து போய் கதவோட அந்த சின்ன ஓட்ட வழியா வெளிய பார்த்தான். வெளியே இருட்டா இருந்துச்சு. ஆனா யாரையுமே காணோம். மறுபடியும் பெட்ல வந்து படுத்தப்போ ஜன்னல் ஓரத்துல யாரோ நிக்கிற மாதிரி ஒரு நிழல் தெரிஞ்சது. அவன் ரூம் 4வது மாடியில இருக்கு. அங்க வெளியே நின்னு பாக்குறதுக்கு பால்கனி கூட கிடையாது. அப்புறம் அந்த உருவம் எப்படி அங்க நிக்க முடியும்? பயத்துல ரகுவுக்கு தூக்கமே வரல. காலையில விடிஞ்ச உடனே அந்த வாட்ச்மேன் கிட்ட போய் இத பத்தி கேட்டான். அந்த பெரியவர் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. அவர் சொன்னாரு, தம்பி, இந்த ரூம்ல இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஒரு விசித்திரமான மனுஷன். அவர் யார்கிட்டயும் பேச மாட்டாராம். ஆனா எப்பவும் போன்லயே யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பாராம். ஒரு கட்டத்துல அவரோட மனநிலை சரியில்லாம போய் இந்த ரூம்ல இருக்கிற எல்லார் மேலயும் அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அவர் ஒரு நாள் திடீர்னு மாயமாயிட்டாரு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் இந்த ரூமுக்கு வர்ற எல்லாருக்கும் அதே மாதிரி ஃபோன் கால் வரும்னு சொல்வாங்க. ரகுக்கு இதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டுச்சு. அவன் அன்னைக்கு நைட்டே இந்த ரூமை காலி பண்ணலாம்னு முடிவு பண்ணான். ஆனா அன்னைக்கு சாயங்காலம் அவன் ஆபீஸ்ல இருந்து வர்றப்போ ஒரு பெரிய மழை. கரண்ட் கட் ஆயிடுச்சு. இருட்டுல மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல அவன் தன்னோட துணிகளை பேக் பண்ணிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அவனோட போன் மறுபடியும் அடிச்சுது. இந்த முறை ரகு போனை எடுக்கல. ஆனா போன் ஸ்பீக்கர் தானா ஆன் ஆச்சு. அந்த பக்கம் இருந்து அதே மூச்சு சத்தம். அப்புறம் ஒரு வார்த்தை தெளிவா கேட்டுச்சு, பேக் பண்ணாத ரகு, நாம இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. அவன் அப்படியே அந்த இடத்துல உறைஞ்சு போய் நின்னப்போ அவ ரூம்ல இருந்த அந்த பெரிய பீரோவோட கதவு மெதுவா, ரொம்ப மெதுவா திறக்க ஆரம்பிச்சுது. அந்த பீரோ கதவு கிரீச்சுன்னு மெதுவா திறந்தப்போ ரகுவோட இதயம் அப்படியே நின்னே போயிடுச்சு. அந்த இருட்டுல பீரோக்குள்ள யாரோ உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு நிழல் தெரிஞ்சது. ரகு பயத்துல அப்படியே பின்னாடி நகர்ந்தான். ஆனா அந்த பீரோக்குள்ள இருந்து வெளியே வந்தது வேற எதுவுமே இல்ல. ஒரு பழைய லேண்ட்லைன் போன். அந்த போன் அந்த காலத்து மாடல். அதுல வயரே கிடையாது. ஆனா அதுல இருந்து தான் அந்த மூச்சு சத்தம் வந்துட்டு இருக்கு. ரகு நடுங்குற பையால அந்த போனை எடுத்தான். இப்போ அந்த சத்தம் அவனோட காதுக்கு ரொம்ப பக்கத்துல கேக்குது. அந்த குரல் மெதுவா சொல்லுச்சு, ரகு, அந்த பீரோவோட அடியில பாரு. ரகுவுக்கு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு உந்துதல்ல மெதுவா குனிஞ்சு பார்த்தான். அந்த பழைய பீரோவோட அடியில ஒரு சின்ன டைரி இருந்துச்சு. அதை எடுத்து திறந்து பார்த்தப்போ அவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த டைரியில முதல் பக்கத்திலே ரகுவோட போட்டோ ஒட்டப்பட்டிருந்தது. ஆனா அந்த போட்டோ இன்னைக்கு எடுத்ததில்ல. அது அவன் சின்ன பையனா இருந்தப்போ எடுத்த போட்டோ. ரகுவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் நான் யாருன்னே தெரியாத ஒருத்தரோட டைரியில ஏன் போட்டோ எப்படி வந்துச்சு? நான் அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த டைரியோட அடுத்தடுத்த பக்கங்களை புரட்டினான்.
அங்கதான் அந்த அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த டைரியில ரகுவோட வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட எழுதப்பட்டிருந்தது. அவன் ஸ்கூல்ல வாங்கின மார்க்கு, அவனோட முதல் வேலை, அவன் இப்போ தங்கி இருக்கிற இந்த 304வது ரூமுக்கு வந்த டைம் வரைக்கும் எல்லாமே துல்லியமா இருக்கு. கடைசி பக்கத்துல மட்டும் ரத்தம் இல்லாம ஆனா ரொம்ப அழுத்தமா ஒரு வரி எழுதியிருந்தது. ரகு, நீ தேடிக்கிட்டு இருக்கிறது உன்னை இல்ல, என்னை. ரகுவுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சுது. அப்போ திடீர்னு அவனோட செல்போன் மறுபடியும் அடிச்சுது. இந்த முறை அதுல வந்த நம்பரை பார்த்தப்போ ரகுவுக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சுது. ஏன்னா அந்த போன்ல தெரிஞ்சது அவனோட ஓன் நம்பர். அவனோட நம்பர்ல இருந்தே அவனுக்கு கால் வருது. அவன் நடுங்கிட்டே போன் அட்டென்ட் பண்ணான். அந்த பக்கம் இருந்து பேசினது ரகுவோட அதே குரல். ரகு, நீ இப்போ அந்த டைரிய பார்த்துட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். பயப்படாத, நான் தான் நீ தான் நான். இந்த ரூம்ல இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாரும் இல்ல. நீயே தான் போன மாசம் இங்க வந்து தங்கி இருந்த. ஆனா உனக்கு அது ஞாபகம் இல்ல. நீ ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க. ரகுவுக்கு நிஜம் எது நிழல் எதுனே தெரியல. அவன் மெதுவா அந்த ரூம்ல இருக்கிற பாத்ரூம் கண்ணாடி முன்னாடி போய் நின்னு தன்னோட முகத்தை பார்த்தான். கண்ணாடிக்குள்ள இருந்த அந்த இன்னொரு ரகு அவன் மேல இருந்த சட்டைய மெதுவா கழட்டுனான். ஆனா நிஜத்துல ரகு அப்படியே சிலையாட்டம் நின்னுகிட்டு இருந்தான். கண்ணாடிக்குள்ள இருந்த அந்த இன்னொரு ரகுவோட கழுத்துல ஒரு விசித்திரமான தழும்பு இருந்துச்சு. ரகு பயந்து போய் தன் கழுத்தை தொட்டு பார்த்தான். அங்கே அந்த தழும்பு நிஜமாவே இருந்துச்சு. திடீர்னு அந்த மேன்ஷன் வாட்ச்மேன் கதவை தட்டினாரு. தம்பி ரகு, கதவை திறங்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. ரகு கதவை திறந்து பார்த்தப்போ வாட்ச்மேன் கையில ஒரு மருந்து பாட்டில் இருந்துச்சு. தம்பி, நீங்க உங்க சைக்கியாட்ரிஸ்ட் கொடுத்த இந்த மாத்திரையை இன்னைக்கு சாப்பிடவே இல்ல, அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்த 304வது ரூம்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஆனா நீங்க யாரோ ஒருத்தர் கூட எப்பவும் பேசிட்டு இருக்கீங்கன்னு அந்த பக்கம் இருக்கிறவங்க சொல்றாங்கன்னு சொன்னாரு. ரகுவுக்கு இப்போதான் புரியுது. அந்த ஃபோன் கால், அந்த டைரி, அந்த மூச்சு சத்தம் எல்லாமே அவனோட மனசுக்குள்ளேயே உருவான ஒரு நிழல் உலகம்தான். ஆனா அந்த டைரியில இருந்த அவனோட சின்ன வயசு போட்டோ மட்டும் எப்படி அங்க வந்துச்சு? அவர் அங்கிருந்து கிளம்பும்போது வாட்ச்மேன் மெதுவா ஒன்னு சொன்னாரு. தம்பி, அந்த பீரோவை மட்டும் திறக்காதீங்க, அதுக்குள்ள பழைய ஞாபகங்கள் நிறைய இருக்கு. ரகு மெதுவா திரும்பி அந்த பீரோவை பார்த்தான். இப்போ அந்த பீரோவோட கதவு முழுசா திறந்திருந்தது. அதுக்குள்ள ரகுவோட உருவமே ஒன்னு அமைதியா உட்கார்ந்து அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தது. அந்த வாட்ச்மேன் சொன்னதை கேட்டு ரகுவுக்கு கை கால் எல்லாம் அப்படியே மரத்து போச்சு. பீரோக்குள்ள உட்கார்ந்திருக்கிற அந்த இன்னொரு ரகு மெதுவா எந்திரிச்சு வெளியே வர ஆரம்பிச்சான். ஆனா அவன் நடக்கல. அவன் காத்துல மிதந்து வர்ற மாதிரி ரகுவை நோக்கி நகர ஆரம்பிச்சான். ரகு பயத்துல கதவை நோக்கி ஓடினான். ஆனா அவன் எத்தனை முறை கதவை திறக்க முயன்றாலும் கதவு திறக்கவே இல்ல. ரூம் முழுக்க ஒரு விசித்திரமான பழைய காகிதத்தோட வாசனை அடிக்க ஆரம்பிச்சுது. அப்போ மறுபடியும் அவனோட செல்போன் அடிச்சுது. இந்த முறை அவன் போனை எடுத்து அலறினான். யாரு நீ, ஏன் என்ன துரத்துற? மறுமுனையில இருந்த அந்த குரல் ரொம்ப தெளிவா ஒரு அமைதியான சிரிப்போட சொல்லுச்சு. ரகு, நல்லா யோசிச்சு பாரு. நீ இப்போ இருக்கிற இந்த 304வது ரூம் இது ஒரு மேன்ஷன் இல்ல, இது ஒரு பழைய ஹாஸ்பிட்டல். நீ இங்க வந்து 10 வருஷம் ஆச்சு. ரகுவுக்கு இத கேட்டதும் உலகம் தலைகீழா மாறுற மாதிரி இருந்துச்சு. அவன் கண்ணு முன்னாடி இருந்த அந்த ஆடம்பரமான ரூம் மெதுவா மாற ஆரம்பிச்சது. பெயிண்ட் உறிஞ்ச செவறுகள், துருப்பிடிச்ச கட்டில், அப்புறம் அந்த பீரோ, அது ஒரு பழைய இரும்பு அலமாரி. ரகு தன்னைத்தானே சுத்தி பார்த்தான். அவன் போட்டிருந்த அந்த புது சட்டை இப்போ ஒரு அழுக்கான நோயாளி உடையா மாறிடுச்சு. திடீர்னு அந்த ரூமோட ஜன்னல் வழியா ஒரு மின்னல் அடிச்சுது. அந்த வெளிச்சத்துல ரகு கண்ணாடி முன்னாடி போய் நின்னு தன் கழுத்தை தொட்டு பார்த்தான். அங்க இருந்த அந்த தழும்பு, அது ஒரு காயத்தோட வடு. அவன் சின்ன வயசுல ஒரு விபத்துல சிக்கினப்போ ஏற்பட்டது. ஆனா இப்போ அந்த தழும்புல இருந்து மெதுவா ஒரு சத்தம் வருது. யாரோ ஒருத்தர் அவனோட கழுத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி. ரகு, நீ வெளியே போக முடியாது, ஏன்னா நான் உனக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அப்படியே அந்த ரூம்ல இருந்த எல்லா போன்களும் ஒரே நேரத்துல அடிக்க ஆரம்பிச்சது. லேண்ட்லைன், செல்போன், ஏன் அந்த பழைய பீரோக்குள்ள இருந்த போன் கூட. அந்த சத்தம் ரகுவோட மண்டைய பிளக்குற மாதிரி இருந்துச்சு. அவன் காதுகளை மூடிக்கிட்டு கத்துனான். திடீர்னு எல்லா சத்தமும் நின்னுடுச்சு. ஒரு நிசப்தம், ஒரு அமைதி. வாட்ச்மேன் மறுபடியும் கதவை தட்டினாரு. ஆனா இப்போ அவரோட குரல் வித்தியாசமா இருந்துச்சு. ரகு, உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க. ரகு பயத்தோட கதவை திறந்து பார்த்தான். அங்க நின்னது யாரு தெரியுமா? அதே ரகுதான். வெளியே நின்ன ரகு ரொம்ப புதுசா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான். அவன் உள்ள இருக்கிற ரகுவை பார்த்து சொன்னா, உன்னை பார்க்க பாவமா இருக்கு. நீ என்னோட பழைய ஞாபகம். உன்னை இந்த ரூம்ல பூட்டி வச்சுட்டு தான் நான் இவ்ளோ நாள் நிம்மதியா வாழ்ந்தேன். ஆனா இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இனிமே நாம ஒன்னாதான் இருக்கணும். அவ்வளவுதான்,
வெளியே நின்ன ரகு உள்ள வர உள்ள இருந்த ரகு அந்த கண்ணாடியின் பிம்பத்துக்குள்ள அப்படியே மறைஞ்சு போயிட்டான். அடுத்த நாள் காலையில அந்த 304வது ரூமை கிளீன் பண்ண வந்த ஒரு நபர் அங்க இருந்த ஒரு பழைய டைரியை எடுத்தாரு. அதுல கடைசி பக்கத்துல ஒரு புது போட்டோ ஒட்டப்பட்டிருந்தது. அது நேத்து அந்த ரூமுக்கு வந்த புது ரகுவோட போட்டோ. அதுக்கு கீழே ஒரு வரி எழுதியிருந்தது, அடுத்த முறை ஃபோன் கால் வரும்போது தயவு செய்து எடுக்காத. அந்த பணியாளர் பயத்துல அந்த டைரியை கீழே போட அந்த ரூம்ல இருந்த ஃபோன் மெதுவா அடிக்க ஆரம்பிச்சது. அன்னோன் காலர்.